ஈஸியாக வீட்டிலையே பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு 400 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் வந்து நம்ம 1 கப் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் அதை வடிகட்டி விடுறேன். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணோன்னா நல்லா காய்ச்சிருங்க. இப்போ அதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் நம்ம இதை விட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருண்டு தனியாக வரணும். இந்த ஜாங்கிரி வந்து இந்த மாதிரி தனியாக வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். அதில் வந்து நம்ம அரிசி பொரி நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. உடனே கலந்து விடணும். நிறைய விட்டுட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிரும், அப்புறம் வராது. அதனால் வந்து சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டுருங்க. எல்லா பொரியிலையுமே வெள்ளை பாகுபடணும். அதனால் வந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு அப்புறம் லைட் சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி உருட்டி நீங்கள் வச்சுருங்க. கொஞ்சம் டைம் ஆகும்போது நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். ரொம்ப சூடாக இருக்கும்போது பிடிக்காதீங்க. லைட்டாக சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் உருட்டிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். சப்போஸ் அது நல்லா திக்காயிட்டு வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பேனை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுட்டு எடுங்க. அது லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டோம். சூப்பரான பொரி உருண்டை, நமக்கு இனிப்பு பொரி உருண்டை ரெடி ஆயிட்டு. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.